மக்களே 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 கண்டிப்பா இத சொல்லித்தான் ஆகணும். கேபிஐ பாலா அவர்கள் பற்றி சொல்ற நபர்கள், அதாவது நான் இது அது எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு அந்த நபர்களை பற்றிய வரலாறை பார்க்க முடியுது பல இடங்கள்ல. பொண்டாட்டியோட செயினை வித்து ஒப்பாட்டிக்கு கொடுத்தவன் எல்லாமே பாலா அவர்களை பத்தி பேசுறான் பாரு. பாலா என்னன்னா நாயா பேயா உழைச்சு பாலா அவர்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள், எப்படி உழைக்கிறார்கள் அப்படி என்பதை விஜய் டிவியில சாதாரண நபர்ல இருந்து பெரிய நம்ம பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள் வரைக்குமே தெரியும் அந்த நபரோட கடின உழைப்பு. ஷகிலா மேம் அவர்கள் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க, பிந்து கோஸ் அவர்களுக்கு ஒரு டைம்ல உதவி தேவைப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட தேவை. அதுல பல பேர்கிட்ட கேட்டது, அப்படி வந்ததுக்கு அப்புறம் 2 லட்சம் தேவைப்பட்டுச்சு. பாலா கிட்ட சொன்ன உடனே கையில இருந்த 80,000 தந்து போட்டு, எனக்கு இன்னும் இங்க எவென்ட் இருக்கு, அங்க போனா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதையும் தர்றேன் அப்படின்னு சொன்ன நபர் தான் பாலா. சோ பாலா எப்படின்னா மனுஷன் நாயா பேயா உழைச்சு கிடைக்கிற காசை இப்படி இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா பாலாவை பத்தி குறை சொல்றதுகள் அதுகள் எல்லாம் என்னன்னா பொண்டாட்டியோட, அதாவது அப்பன் கொடுத்து பிள்ளைக்கு அப்ப வாங்கி கொடுத்த அந்த செயின், அப்பா அம்மா வாங்கி கொடுத்த செயினை இதை நம்பி கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கக்குள்ள அந்த ஒரு சீதனமா வரதட்சணையா அப்படின்ற பேர்ல அந்த நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்கு. அந்த நகையை வித்து தின்னு வப்பாட்டிக்கு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கவன் எல்லாம் பாலாவை பத்தி தப்பா பேசுறானே, இதை என்ன சொல்றது? அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் மதிச்சு இவர் பாலாவை பத்தி சொல்லிட்டார், போட்டுடுத்த இவர் உண்மை வெளியில வந்தது. உன்னெல்லாம் மனுஷனா பார்க்கலாமா? என்ன பொலப்படாது? நீயும் உழைச்சி வாங்கி கொடுக்க மாட்டேன் உன்னை நம்பி வந்தவர்களுக்கு, உன் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னால உழைக்கவும் முடியாது. சரி, அப்ப நீ கட்டிக்குள்ள நீ ஒரு நல்ல ஆம்பளை, ஒரு ஆளு அப்படின்னு மதிச்சு பெத்தவங்க ஒரு பிள்ளைக்கு அவங்க போட்டு விட்ட நகைகளையும் வித்த ஒரு ஆளு பாலா பத்தி எல்லாம் பேசலாமா? பாலா அவர்களுடைய கால் தூசிக்கு வருமா? கேபிஐ பாலா அவர்களுடைய கால் தூசிக்கு வர முடியுமா? ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பாலாவை எக்ஸ்போஸ் பண்ணதுன்ற மாதிரி போடுறானுங்க பாருங்க. இதான் மக்களே நம்ம நாட்டோட நிலைமை. சரி, ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒண்ணு, அதை எல்லாருமே கழுவி ஊத்தி கொண்டிருக்காங்க, போற இடமெல்லாம் அதுக்கு செருப்படிதான். சரியா? வீட்லயும் அதுக்கு மரியாதை இல்லை. பாலாவை பற்றி தப்பா சொன்னது, போட்டுடைச்சது அப்படின்னு சொல்றது இல்ல. நான் அந்த காலத்துல இப்படி இருந்தேன், இந்த காலத்துல இப்படி, அதுகளுக்கு வீட்லயும் மரியாதை இல்லை, வெளியிலையும் மரியாதை இல்லை. 5க்கும் 10க்கும் தான் இப்படி பாலாவை பத்தி சொல்லுதுகள். நினைச்சு பாருங்க, ஒருத்தனை குறை சொல்லணும் அப்படின்னு போட்டு வருமானம் வருமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய சேனல் கூப்பிடுது, உனக்கு 10,000 தரலாம், நீ பாலாவை பத்தி சொல்றியா, 15,000 தரலாம், பாலாவை பத்தி தரியா சொல்றியா அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஆளு? இந்த பிச்சை எடுக்கிறவங்க கூட பரவாயில்லன்னுவாங்கல்ல. அப்ப இப்படிப்பட்டவங்க பாலாவை பத்தி பேசலாமா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் பாலாவை பத்தி பேசலாமா? சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளுடைய சீமான் அண்ணா அவர்கள் கொடுத்த செருப்படி அது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு 2-3 மாமா இருக்கு. விஜய் டிவியை வச்சு அந்த மாமாக்கள் ஒரு 6-7 வருஷம் தின்னு பெருத்து நல்ல வாழ்க்கை வாடுது. அது வீடு வாங்கிச்சு, கார் வாங்கிச்சு, நகை வாங்கிச்சு, பொண்டாட்டிக்கு ஆடைகள், பிள்ளைகளுக்கு ஆடைகள் எல்லாமே விஜய் டிவியில போற ஷோ பத்தி பேசித்தான் ஒரு 2-3 மாமாக்கள் உழைச்சுது தின்னுது இப்ப வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த மாமாக்கள் விஜய் டிவியை பற்றி சொல்லுது, சாப்பாடு போட்டவனு முதுகுல குத்துறன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தா அந்த பாம்பு என்ன செய்யும்? அதைத்தான் 2-3 மாமா பண்ணிருக்கு. அப்ப அந்த மாமாக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம், இப்ப நம்ம பேச வேண்டிய, இப்ப நம்மள மாதிரி தெரியாத முகங்கள் இல்ல வளர்ந்து வர்ற முகங்கள், அறியாத முகங்கள் பேசுறதை விட இந்த தெரிந்த முகங்கள், இந்த பவர் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அப்படியான நபர்கள் சரியான டைம்ல சரியான வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அது பல பேருக்கு போய் சேரும். அந்த ரீதியில நம்ம சீமான் அண்ணா அவர்களுக்கு அவருடைய வாய்ஸுக்கு பவர் அதிகம். இதை நான் மட்டுமில்ல, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அவர் சிறந்த பேச்சாளர், அவருடைய வாய்ஸுக்கு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி. சோ அப்ப அப்படிப்பட்டவர் இந்த விடயத்துல குரல் கொடுத்திருப்பது, நம்மள மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது இல்ல, இப்ப பாலா அப்படின்றவருக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு நம்மள மாதிரி பல இளைஞர்கள், பல இளைஞிகள், பல அப்பாமார்கள், பல அம்மாமார்கள், பல சகோதர சகோதரிகள் ரத்தம் கொதிச்சிருக்காங்க. என்னடா எவனோ பொண்டாட்டி செயினை வித்து தின்னவன், பப்பாட்டிக்கு கொடுத்தவன், அவன் பாலாவை பத்தி சொல்றான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேடா
அதெல்லாம் மதிச்சு தூக்கி குப்பையில போட்டுட்டு போறதை விட்டுட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போட்டு பேசுறீங்களான்னு நமக்கு ரத்தம் கொதிக்கும் இல்ல. அப்ப அப்படி கொதிக்கிற நபர்களுக்கு ஒரு இதா இருந்துச்சு, யாராவது ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் வந்து இவங்களுக்கு செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல தான் நம்மளுடைய சீமான் அண்ணா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க, தரமா இருந்துச்சு. அது என்னன்னா, எங்கிருந்தோ பணம் வருகின்றது என்று கண்டுபிடித்தவர் அது எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடித்து சொல்ல முடியாதது ஏன்? ஏன்னா அப்படி ஒரு விடயமே இல்லை. அவனுக்கு வீட்டை அரிசி வாங்க காசு இல்ல, பொண்டாட்டிக்கு நல்ல ஆடைகள் வாங்க காசு இல்ல, இருந்த நகைகளை வித்து தின்னுட்டான். அப்ப அவனுக்கு என்ன தேவை? ஒரு பிரபலமா இருக்கிற ஒருத்தரை பத்தி மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் இல்லாதவன் தான் மூஞ்சியை காமிச்சு நல்லவனை பத்தி போய் சொல்லுவான். அப்ப 5க்கும் 10க்கும் வழி இல்ல. அப்ப ஏதாவது சேனல் வந்து எனக்கு 10,000 தாரியா, சரி 10,000 தாரேன் அப்படின்னா போய் வந்து இந்த உடம்ப விற்கிறவங்க அவங்களுக்கு மான ரோசம் இருக்காது. அதே மாதிரி தான் போய் சொல்றவங்களுக்கும் எதுவுமே இருக்காது, வந்து சொல்ல வேண்டியதானே. அப்ப ஒரு சேனல்ல போட்ட வீடியோக்கு 1 மில்லியன் இல்ல 5 லட்சம் 4 லட்சம் வந்துட்டுன்னா எல்லா சேனலும் கூப்பிடும். அப்ப 10,000 5,000 15,000 தட்டை எடுத்துட்டு ராப்பிச்சேன் இருக்குல்ல, ஒரு வீட்டா போய் வந்து சோறு ஒரு வீட்டை கறி ஒரு வீட்டை அப்படி இந்த மாதிரி வாங்கி போட்டு சாப்பிடுவாங்கல்ல. அதுதான் இப்ப நடக்குது. பாலா பத்தி தப்பா சொல்லலாம். 5,000 10,000 15,000 இந்த காசுல அரிசி சாப்பிடுறது, பொண்டாட்டிக்கு ஆடை வாங்கி கொடுக்கறது, ஆடை என்ன புலப்படா இது? இதைத்தான் பண்ணி கொண்டிருக்குதுகள். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சீமான் அண்ணா அவர்கள் சொன்ன மேலும், உங்களுக்கெல்லாம் வராத பணம் அவருக்கு மட்டுமே வருகின்றது. இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது, பாதுகாப்பு முகாமை உள்ளது, வருமான வரித்துறை உள்ளது, சிறப்பு புலனாய்வுத்துறை உள்ளது, அமலாக்கத்துறை உள்ளது. அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கவலை. உங்களுக்கு என்ன கவலை? எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவருக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது, அவர் எப்படி மருத்துவமனை கட்டுகின்றார் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வது ஏன்? ஏன்னா இதுகள்கிட்ட விட்டு அரிசி இல்ல, சாப்பாடு இல்ல, இதுகளை யாருன்னே தெரியாது. சொட்டையை மறைக்கிறதுக்கு தொப்பி போடுறது, தொப்பையை மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்றது, இதுகளை வீட்டில் இருக்கிறவங்களே மனுஷனால மதிக்கிறது இல்ல. அப்ப இதுகளுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவுங்கிற நல்ல மனசு அந்த குணம் ஒண்ணுமே புரியாது. அப்ப இதெல்லாம் கல்லுகள் மாதிரி. அப்ப வந்திருந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, மானமும் இல்ல ரோசமும் இல்ல, அடிச்சு விடுறது, வாயால் அடிச்சு விடுறது. ஒரு நல்லவனை உச்சத்துல உழைப்பால வந்தவனை அட்டாக் பண்ணா 5,000 10,000 கிடைக்கும். அப்ப அதுக்கு அடிச்சு விடுறதா நடக்குது. இது இப்படியான நபர்கள் மட்டும் இல்ல, இது காலங்காலமா நடக்குது பல மொழிகள்ல. ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவான், உச்சத்துல இருப்பான், மக்கள் மத்தியில நல்லது பண்ணி கொண்டிருப்பான். அப்போ என்ன அப்படின்னா சில இந்த யூடியூப் சேனல்கள் இருக்கு, அதுகளுக்கு வந்து வருமானம் தேவை. அப்ப இப்படியான நபர்களை மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாம வீட்டுல காசு பிரச்சனை இருக்கிறவங்கள பாப்பானுங்க. பார்த்து போட்டு நீ வந்து இவனை பத்தி அட்டாக் பண்ணணும், இவனை பத்தி சொல்லணும். உன்னால சொல்ல முடியுமா? சொல்றேன். ஆனா என்ன காரணம் கொண்டும் இது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணது இப்படியானது நீ சொல்லக்கூடாது. உனக்கு 10,000 தரலாம் அப்படின்ற மாதிரி டீல் இருக்கும். இல்ல அப்படின்னா வர்ற வியூல 25% அந்த காசு வரும்ல, 5 லட்சம் வந்துச்சுன்னா அதுல $500 $600 இன்னும் வரும். அப்ப அந்த $600 $200 உனக்கு, சரியா? உனக்கு பிச்சை போடலாம். சரி 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 $200 சரி சரி அப்படின்றது இந்த பொழப்புக்கு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் கேட்பவர்கள் எப்படி இவ்வளவு கோடி சம்பாதித்து கட்டுனீங்க, இப்படி எவ்வளவு கோடி போட்டு திரைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னு பெரிய நபர்கள் எல்லாம் கேட்பதில்லை. ஏன்னா கேட்டா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. அப்ப பாலா மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்களை தான் அடிக்கலாம். பிச்சை எடுக்கிறவங்களையும் இப்படி இருக்கு, உச்சத்துல இருக்கிறவன கை வச்சா அவன் முடிச்சு விட்டுருவான், பிடிச்சி அவன் வந்து இவங்களை வெளிப்படுத்தி விட்டுருவான். அப்ப எப்படி பண்ணணும்னா, இப்படி கஷ்டப்பட்டு இந்த பேக்ரவுண்ட் இல்லாம வர்றவங்க, அதுவும் இறக்க குணம் இருக்கிறவங்க, அப்படியான நபர்கள் மேல கை வச்சா தான் சரி. ஏன்னா அதுலயும் அட்டாக் பண்ணிக்க ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு, சரிங்களா? நான் பாலா சொன்னாரே தன்னை வச்சு பேசி அது வருமானம் வளைக்கிறது. பாலா அவர்கள் இப்ப கூட பிச்சை விட்டு இருக்காங்க சில பேருக்கு. ஓகே, அடுத்தது தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அது சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான். உங்களுக்கு என்ன வேலை அதில்? ஏனென்றால் இப்போது தம்பி பாலாவை பற்றி பேசினால்தான் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் தான் தம்பி பாலாவை பற்றி பேசி பிழைக்க வேண்டிய நிலையில் உள்ளீர்கள். மற்றவர் கண்ணீரை துடைத்து உதவ வரும் இளம் மக்களே, மற்றவர் கண்ணீரை துடைத்து உதவ வரும் இளம் பிள்ளைகளை முன் வரும் முன் இப்படி கசக்கி துரத்தி போட்டீர்கள் என்றால் இனி வருங்காலத்தில் இது போல யார் உதவ முன் வருவார்கள்? பாலா போன்ற உதவும் உள்ளங்கள் நாம் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை, துண்டாக்காமல் இருங்கள். போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, தூற்றாமல் இருங்கள். இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதூறு பேசி நீங்கள் சாதித்தது என்ன? புறத்துயர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதை தவிர இதனால் நிகழ்ந்த நன்மை என்ன?
இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இவ்வளவு அருவருப்பான சமூகத்தில் நாம் வாழ்கின்றோமா என்றுதான் தோன்றுகின்றது. 100% உண்மை. சரிங்களா? இப்படியான விடயங்கள் ஒருத்தரை பற்றி சோசியல் மீடியால தப்பா பேசி அவங்களுக்கு அழுக்கு ஏற்படுத்தணும், இல்ல அவங்க செய்த உதவிகளை அழுக்குப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுகள் குப்பையில இருந்து வந்ததுகளும் அழுக்குல இருந்து வந்ததுகளும் தான் இப்படியா அடுத்தவர்களை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்றத நினைப்பாங்க. உண்மையா நாட்டு மேல அக்கறை இருக்கிறவங்க அதை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி போட்டு பேசாம இருப்பாங்க. இங்க நடக்கிற விடயம் என்ன அப்படின்னா, காசு. வீட்டுல காசு இல்ல, அரிசிக்கு காசு இல்ல, பொண்டாட்டிக்கு ஆடை கொடுக்கறதுக்கு காசு இல்ல, பொண்டாட்டி மனுஷனா மதிக்காது. அப்ப என்ன பண்றது? எங்க போய் பிச்சை எடுக்கலாம்? அப்ப பிச்சை எடுக்கிறவங்க ஆட்களுக்கு மான ரோசம், அவங்களுக்கு கூட சில வைராக்கியம் இருக்கும். இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, எவனை பத்தியாவது வெக்கமே இல்லாம இப்படி போய் நின்று சொன்னா 5000 10,000 போட்டு விடுவான், அதை கவிட்டு வர வேண்டியது. அதுக்குத்தான் இது நடக்குது. ஆதாரமும் இல்ல, ஒன்றுமே இல்ல, ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு அப்பாவி முன்னுக்கு வந்து சொல்லைக்குள்ள அவங்களை அடிக்கிறது. இதுதான் மக்களை நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னும் சில மாமாக்கள் இருக்கு. இப்படியான மாமாக்கள் ஒரு பக்கம், இன்னும் சில மாமாக்கள் இருக்கு, அதுகளுக்கும் வருமான பிரச்சனை. யூடியூப்ல பெருசா, அதாவது சிலதுக்கு வந்து எவ்வளவு கொட்டினாலும் காணாது. சரிங்களா? அவனுக்கு 10,000, அப்ப எனக்கு 20,000 வேணும் வியூ. அவனுக்கு 1000, அப்ப எனக்கு 2,000 வேணும். அவனுக்கு 5 லட்சம், அப்ப எனக்கு 6 லட்சம் வேணும். அப்படியான அந்த ஒரு வெறி பிடிச்சதுகள் இருக்கு. அப்ப அதுகளுக்கு மானம் ரோசம் சூடி சொரணை எது இருக்காது. அப்ப இத பேசினா வியூ வரும், இவன் அடிச்சா வியூ வரும், அந்த பாவம் அது ஒண்ணுமே இருக்காது. அப்ப அப்படிப்பட்டதுகள் இப்படியான மாமாக்கள் சொல்றதை எடுத்து போட்டு பேசும். அதுல 2-3 மாமாக்களை பார்த்தேன். அந்த 2-3 மாமாக்களுக்குமே வாழ்க்கை கொடுத்தது விஜய் டிவி. அதாவது விஜய் டிவில நடக்கிற ஷோ பத்தி ஒரு பல வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கும். அதன் மூலம் காரு, வீடு எல்லாமே வாங்கியிருக்கும். ஆனா இப்ப விஜய் டிவியையும் விஜய் டிவி ஆர்டிஸ்டையும் எந்தவித ஆதாரமும் இல்லாம பேசுற அப்படின்னா, நீ எல்லாமே என்ன பிறவின்னு எனக்கு தெரியல. நீ வாயால அடிச்சு வர்ற, உங்ககிட்ட ப்ரூவ் இருக்கா? சிசிடிவி இருக்கா? நேர்ல பாத்தியா? ஆனா நீ வந்து இவ்வளவு நாள் உன்ன ஒரு ஆள் அப்படின்னு காமிக்கே காரணம் விஜய் டிவி போட்ட ஷோ. அந்த விஜய் டிவி அந்த நன்றி இல்லாமலே நீ இப்படி பண்றான, நீயே கண்ணாடியில பார்த்து உன்னிட்ட கேள்விகளை கேட்டுக்கோ. உனக்கு மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கா? உங்களுக்கு ஒரு 4-5 பேரு அந்த விஜய் டிவி ஷோவை பத்தி பேசி, விஜய் டிவி ஆர்டிஸ்ட பத்தி பேசி, இன்னைக்கு சேனல்ல ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து போட்டு மாதம் நல்ல வருமானம் உழைச்சிக்கிட்டு இன்னைக்கு அந்த டிவியை பத்தி அவதூறு பேசுறீங்க. நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? பாம்பு கூட பால் கொடுத்தவனுக்கு கொத்துவமா வேணாமான்னு யோசிக்குமா. ஆனா நீங்கெல்லாம் என்னங்கடாடி, எதை போட்டாலும் தின்றுவீங்களாடா? வெக்கமா இல்லையாடா? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதுதான் நடக்குது. சோ இதுல வந்து அவங்க எந்த தைரியத்துல பண்றாங்கன்னா, இந்த மக்கள்கிட்ட எதுவும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மக்களை வச்சு எப்படியும் ஒரு நல்லவனை கெட்டவனாக்க பேசி நான் உழைச்சிக்கலாம் என்ற இதுதான். இப்படிப்பட்ட குப்பை வேலை பண்றவர்களை பார்க்காதீங்க. அவங்க போடுற வீடியோக்களை பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ வேணும் பார்க்கலன்னா அவன் பார்க்க மாட்டான், பேசாம விட்டுருவான். அடுத்து இவனே வந்து சரி அப்ப பாலா பத்தி நல்ல மாதிரி போடுவான். ஏன்னா இவங்களுக்கு தான் மானம் ரோசம் சூடு சொரணை எதுவும் இல்லை. போடுற காசுக்கு அதுதான் முக்கியம். நீங்க ₹1,00,000 கொடுத்து பாருங்க, ஏன் ஒரு 50,000 கொடுத்து பாருங்க, ஒண்ணுமே இல்லாம வந்து நிப்பாருங்க. அவனுங்களுக்கு வேணும் காசு தான். பாலா பற்றி தப்பா பேசுறவங்க எல்லாமே காசுக்காக தான் பண்றானுங்க. சரிங்களா? வேற என்னத்த சொல்ல முடியும்? நன்றி.